Daily. Taste the Daily. அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி அருகே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலில் அதிகாரிகளின் துணையோடு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி அடுத்துள்ள மால்வாய் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான ஐயனார் ஸ்ரீ பூமி பாலகன் திருக்கோயில் மால்வாய் ஊராட்சியில் அமைந்துள்ளது. இந்த கோயில் சொத்துக்களை முறைகேடு செய்த பூசாரிகள் மீதும் அதற்கு துணை போகும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வருபவர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை ரத்து செய்துவிட்டு பொய் வழக்குகளை பதிவு செய்த காவல் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மால்வாய் கிராம மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். இக்கோவிலுக்கு சொந்தமான சுமார் 500 சவரன் ஆபரண தங்கம் மற்றும் 1 கோடி ரூபாய்க்கு மேலான உண்டியல் காணிக்கை, கோவில் திருப்பணி நன்கொடையாக வசூல் செய்யப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் ஆகியவற்றை ஆலய பரம்பரை அறங்காவலரும் கோவில் பூசாரியுமான பாஸ்கரன் என்பவரும் அவரது அண்ணன் மகன்களான தனபால், சுரேஷ் என்பவர்களும் இணைந்து முறைகேடு செய்திருப்பதாகவும் அதற்கு கோவில் செயல் அலுவலர் செல்வம், உதவி ஆணையர் உமா உள்ளிட்டோர் உடந்தையாக இருந்ததாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தி உண்ணாவிரதம், சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தியும் எவ்வித பலனும் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தியவர்களையும் அவர்களது குடும்பத்தில் உள்ள பெண்களையும் போலீசார் கைது செய்து அவர்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்து ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முடக்க பார்க்கிறார்கள். அவ்வாறாக போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை ரத்து செய்துவிட்டு பொய் வழக்குகளை பதிவு செய்த காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கிராம மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் இன்று மனு அளித்தனர். சம்பந்தப்பட்ட திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை ஆளுமையின் கீழ் எப்போது கையகப்படுத்தப்பட்டது என்ற கேள்விக்கு இது குறித்து தகவல் திருக்கோவில் அலுவலகத்தில் இல்லை எனவும், அதுபோல 1972ஆம் ஆண்டு கோவில் தேர் திருவிழா நடந்தபோது பூசாரி கருப்பு உடையார் வசம் இருந்த கோவிலுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை கணக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையிலான கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாது எனவும், சார்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மாறாக கோவிலின் வங்கி கணக்கு வரவு செலவு பரிவர்த்தனை செய்த பூசாரி தரப்பினரை மட்டும் அனுமதித்தது ஏன் என்ற கேள்விக்கு இது குறித்து தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேள்வியை எழுப்ப இயலாது எனவும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பதிலளித்துள்ளார். இந்நிலையில் கோவில் சொத்துக்களை முறைகேடு செய்தவர்களிடமிருந்து மீட்டு அதனை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று நடந்த மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்த மால்வாய் கிராம மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். முன்னதாக ஆட்சியரக வளாகத்தை சுற்றியுள்ள சாலையில் மால்வாய் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் நீதி கேட்டு பேரணியாக சென்றனர். சாலையின் குறுக்கே இரும்பு தடுப்புகளை வைத்து அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். உடனே பேரணியாக வந்தவர்கள் தடுப்புகளை கடந்து வந்து மாவட்ட ஆட்சியரகத்தை முற்றுகையிட்டனர். பின்னர் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தை தொடர்ந்து கிராம மக்களின் பிரதிநிதிகளை மட்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் நேரில் அழைத்து சந்தித்து மனு அளித்தனர்.